லாரி கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு நீங்க என்னத்தை டெண்டர் எடுத்தீங்க? எல்லாவனும் கொண்டு ஊர் முழுக்க நிறுத்துறான். இதுல என்ன உங்களுக்கு லாபம் வரும்? இந்த 8ஆம் நம்பர் கடை யார் கடைமா? திறக்கவே இல்லையா? ஒரு நாளுமே திறக்கலையா அந்த கடை? அதான் என்ன பொருள் விற்கிறாங்க? இல்ல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளதான் வந்துட்டு போனோம் எல்லா பஸ்ஸும். ரோட்ல யாரையுமே ஏற்றக்கூடாது. பார்க்கிங் யார்டு மாதிரி நிறுத்திட்டு இருக்காங்க. ஆனது அந்த பைக்கு வாட்டி தண்ணி வருதா பாத்துருங்க. சோழப்பா தண்ணி வருதா? மக்கள் பயன்படுத்துற மாதிரியே தெரியல. நீங்க இப்போ ஸ்டாண்ட் எடுத்து என்ன லாபத்துல வர போறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லா பஸ்ஸும் உள்ள வரணும், ஷெல்டர்ல போட்டுட்டு தான் போகணும். திருப்பி நான் அடுத்த வாரம் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் வருவேன். இல்லைன்னா ஈஓவையும் யாருக்கும் தான் கொடுப்பேன். பெண் சிங்கம் கர்ஜிப்பது போல் பேருந்து நிலையத்தை அதிர வைத்த மாவட்ட ஆட்சியர். லாரி கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு லாரி விட்டுறதுக்கு 10 கோடிக்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்கோம், இது மக்கள் பயன்படுத்துற மாதிரி தெரியலையே அப்படின்னு பேருந்து நிலையத்தையே அதிர வைத்த மாவட்ட ஆட்சியர். உள்ளதான் வந்துட்டு போனோம் எல்லா பஸ்ஸும். ரோட்ல யாரையுமே ஏற்றக்கூடாது. திருப்பி நான் அடுத்த வாரம் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் வருவேன். இல்லைன்னா ஈஓவையும் யாருக்கும் தான் கொடுப்பேன். உங்களை தேடி உங்கள் ஊர்ல அப்படின்ற திட்டத்தின் கீழே நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் அப்பப்போ ஆய்வு மேற்கொண்டு வராங்க. இந்த நிலையில நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்து இருக்கக்கூடிய மல்ல சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நிலை பேரூராட்சி பேருந்து நிலையத்துல மாவட்ட ஆட்சியர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. அப்போ பேருந்து நிலையத்துக்குள்ள அங்க இருக்கிற பேருந்துகள் வராம வெளியிலேயே போறதால 10 கோடிக்கு இவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் கட்டியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனி எல்லா பேருந்துகளும் உள்ள வந்துட்டு தான் போனோம், அப்படி போகாம போனா நான் வெளியிலேயே விட மாட்டேன் அப்படின்னு அதிரடியா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து அடிக்கடி நான் சர்ப்ரைஸ் விசிட் வருவேன், அப்பவும் இதே மாதிரி பேருந்துகள் உள்ள வராம இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு பார்க்கிங் ஒப்பந்ததாரர்கிட்டையும் கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய கழிவு வரைக்கும் போய் தண்ணி நல்லா வருதா, சுத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்வையிட்டு இருக்காங்க. இந்த காட்சிகள் அங்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய மாவட்ட ஆட்சியரை பார்த்து அங்க இருக்கிற மக்கள் நெகிழ்ந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.